ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம காக்கா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு பொண்ணு கல்யாணம் நடக்குது. ஆனா அந்த பையன் தப்பானவன் அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த கல்யாணத்தை நிறுத்திடுறாங்க. நிறுத்திக்கிட்டு அந்த ஃபேமிலி சென்னைக்கு வந்துடுறாங்க. அந்த கல்யாண பொண்ணோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க அவங்க சென்ட்ராயனை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எங்க அக்கா கல்யாணம் நடக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் அவங்களை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்றாங்க. அந்த நிறுத்தப்பட்ட கல்யாணத்தோட மாப்பிள்ளையும் நான் எப்படியாவது இந்த பொண்ணு அடைஞ்சே ஆவேன்ட்டு களத்துல இறங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றத காமெடி கலந்து சொல்லியிருக்க படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பாட் தான் எடுத்திருக்காங்க. ஆனா என்ன, இதே மாதிரி நம்ம 11 படங்கள்ல பார்த்தாச்சு. அத பெர்ஃபார்மன்ஸ்ல படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. எல்லாருமே நல்ல ஆக்டர்ஸா தான் இருக்காங்க. ஆனா என்ன, யார் கேரக்டருமே பெருசா எழுதல. யாரோடய மிங்கிலா உட்காந்து படத்தை பார்க்க முடியும். இந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி படம் தான். காமெடி எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஒரு சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கே தவிர பல இடத்துல பயங்கர கிரிஞ்சா தான் இருக்கு. படத்துல வர லவ் போர்ஷன்ஸ்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி டெக்னிக்கலியும் படம் பிலோ ஆவரேஜா தான் இருக்கு. ஏன்னா இந்த படமே ஒரு லோ பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம் தான். ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே தான். பெருசா சுவாரஸ்யமா எந்த மூவ்மெண்ட்டுமே கிடையாது. மொத்தத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா IMDbல 9 மார்க் கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன 336 பேர் தான் ஓட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா இதெல்லாம் ரேட்டிங்குள்ளேயே அடக்க முடியாத ஒரு படம் தான். ஸோ வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.